ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை சீரியலில் இன்றைக்கி நாளைக்கான எபிசோடு பார்க்கலாம். புதுசாக பார்க்குறவங்கள அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக்கு ஹைப்பு கொடுத்து விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேத்திக்கு வானதி பாண்டியன்கிட்ட சண்டை போட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிருப்பாங்க இல்லையா. அதுக்கப்புறம் இங்கே மெக்கானிக் ஷெட்லேருந்து கிளம்பி போயிருப்பாங்க. இவர் வீட்டுக்கு மறுபடியும் கால் பண்ணி பார்ப்பார். எல்லாமே சுவிட்ச் ஆஃப் பிளாக்டு அப்படி தான் வரும். அப்படியே எபிசோடு முடிச்சிருப்பாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மறுபடியும் பாண்டியன் கால் பண்ணுறது தான் இருக்கும். மறுபடியும் வானதி நம்பர் சுவிட்ச் ஆஃப் பிளாக்டு அப்படி தான் வரும். நிலா பாண்டியன் கிட்ட கேட்பாங்க. உடனே சோழனும் கூட இருப்பார் இல்லைங்களா, அவரும் கேட்பார், என்னாச்சுடா மறுபடியும் சண்டையா அப்படின்ற மாதிரி தான் அவர் பேச்சு ஸ்டார்ட் பண்ணுவார். ஆமாண்டா, எல்லாத்தையுமே பிளாக் பண்ணி வச்சுட்டா அப்படின்ற மாதிரி தான் பாண்டியன் சொல்லுவார். உடனே நிலா என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு சமைச்சு வச்சுட்டு போனாங்க, நீங்களாவது கொஞ்சம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கணும் இல்லையா அப்படின்ற மாதிரி தான் நிலா சொல்லுவாங்க. இல்லைங்க, இப்போ ஒரு அத்தியாவசிய தேவையே சாப்பிட்றது தானே, அந்த விஷயத்தையே அவள் படுத்தி எடுத்துட்டா, ரொம்ப டார்ச்சர் பண்ணி எடுத்துட்டா, அதை தானே நான் சொல்ல முடியும். அட்லீஸ்ட் பொய் சொல்லியாவது எதாவது சமாளிக்கலான்னாக்கா அது அவளுக்கு அது பற்ற மாட்டேங்குது. எக்ஸ்ட்ரா நம்ம பொய் சொல்லி இன்னும் மேலும் மேலும் சொல்கிறதுக்கு உண்மையை சொல்லிட்டு போகலாமேன்னு தான் நான் சொன்னேன் நான் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. இருந்தாலும் அவங்க உங்களுக்காக எஃபர்ட் பண்ணி போட்டதுக்கு நீங்கள் கொஞ்சம் அவங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணின்னு போகணும். அவள் கோவப்பட்டானா எப்படி நடந்துக்கணும், எப்படி பேசணுன்றது அவளுக்கு தெரியல. அதனால் நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணின்னு போங்க அவகிட்ட அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. உடனே பாண்டியன் எங்கே போயிட போகிறா, நாளைக்கு காலையில் கடைக்கு வர போகிறா, பேசிக்கிறேன் விடுங்க அப்படின்ற மாதிரி தான் அவர் பாண்டியன் சொல்லுவார். உடனே பார்த்திங்கன்னா இவங்க நிலா என்ன சொல்லுவாங்கன்னா, சரி அப்போ நாளைக்கு வரும்போது அவங்கக்கிட்ட பக்குவமாக பொறுமையாக பேசுங்க, அப்புறம் அவங்க சமாதானம் ஆகிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்லுவார். அடுத்தது நடேசன் குடிச்சிட்டு உளறிட்டு பாட்டு பாடின்னு இருப்பார். உடனே நிலா இவர் சத்தம் வர தாங்க முடியலன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, வெளியில் போயிட்டு சுப் எதுக்கு இப்படி சத்தம் போட்டுருக்குறீங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்க நிலா அவங்கக்கிட்ட கேட்பாங்க. உடனே அமைதியாகிடுவார் நடேசன். சோழன் என்ன சொல்லுவார்னா, பரவாயில்லையே நிலா, நீ ஒரு வார்த்தை சொன்னோடனே அவர் அமைதியாகிட்டார், எல்லாருமே உன் கண்ட்ரோலில் வச்சுருக்குறல, பெரிய விஷயந்தான் அப்படின்ற மாதிரி தான் அவர் சோழன் சொன்னதுக்கு நிலா என்ன சொல்லுவார்னா, பின்ன நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தால் பின்ன உங்ககிட்ட எப்படி மேனேஜ் பண்ணுறது, இல்லைன்னா நிறைய பொய் சொல்லுவீங்களே என்கிட்ட நீங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நானாவது பொய் சொல்கிறது, அதனால உண்மைதான் நிலா பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி தான் சோழன் சொல்லுவார். உடனே வானதி வீடு தான் காமிப்பாங்க. வானதி வீட்டில் எல்லாருமே உட்காந்து சாப்பிட்றதுக்கு ரெடி ஆவாங்க. வானதின்னு அவங்க அம்மா கூப்பிட்டுன்னு இருப்பாங்க, ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா கூப்பிட்டதுக்கப்புறம், என்ன நைனா கூப்பிட்டியா அப்படின்ற மாதிரி தான் வானதி வெளியில் வருவாங்க. ஏன்டி நான் அவ்வளோ நேரம் கத்திட்டு கிடக்கிறேன், உங்கள் நைனா ஒரு வார்த்தை கூப்பிட்ட உடனே உனக்கு காது கெட்டுடுச்சா அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. எனக்கு நீ கூப்பிட்டதே எனக்கு தெரியாதுமா, நீ கூப்பிட்டியா அப்படின்ற மாதிரி தான் கேட்பாங்க. பாரியா இவளை என்ன சொல்கிறதுன்னு, உட்காரி சாப்பிடு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. இவங்க வேகமாக சாப்பிடுவாங்க. ஏன்டி அடைச்சிக்கு போகுது, என்னத்துக்கு இப்படி சாப்பிட்ற அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஏன் உன் மூஞ்சி ஒரு வாட்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா கேட்டதுக்கு, அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே வானதி அம்மா தான் கேட்பாங்க, என்னடி உனக்கு அவனுக்கு என்ன சண்டையா, அதனால தான் மூஞ்சி தூக்கி வச்சுட்டுருக்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இல்லை, பாண்டி வீடுன்னு கதியான்னு இருந்தேன், எப்போ பார்த்தாலும் அங்கேயே முறவாசல் செஞ்சுக்கிட்டு இருந்தேன், இல்லை ஒரு வேளை அவங்க வீட்டிலேருந்து வந்தாங்கன்னு உன்னை கண்டுக்காத விட்டுட்டாங்களா, இல்லை அந்த இடத்துல அவமானப்பட்டு நின்னியா அப்படின்ற மாதிரி தான் அவங்க கேட்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் வானதி சொல்லுவாங்க. உடனே அவங்க என்ன சொல்லுவாங்க, எனக்கு கல்யாணம் பண்ணி வைமா சீக்கிரமா அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, என்னடி அவங்க அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணால் தான் அவன் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறான், அப்புறம் எப்படி உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, நான் பாண்டியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன்னா, வேறு மாப்பிள்ளை பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ணி வை அப்படின்ற மாதிரி தான் அவங்க வானதி சொன்னதுக்கு, என்னடி தெரிஞ்சு தான் பேசுகிறியா இல்லை தெரியாத பேசுகிறியா நீ அப்படின்ற மாதிரி தான் வானதி அம்மா கேட்பாங்க. இவங்க தெளிவாக சொல்லுவாங்க, எனக்கு பாண்டியனை பிடிக்கல, எனக்கு வேறு மாப்பிள்ளை யார் அழகாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, எது சுமாராக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு பார்த்து கல்யாணம் பண்ணி வை, நான் இனி பாண்டியனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, உடனே அவங்க அப்பா என்ன சொல்லுவாங்க, என்னம்மா நிஜமாவா சொல்கிற நீ அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, நிஜமாக தான் நான் சொல்கிறேன், எனக்கு வேறு யாருன்னா பார்த்து கல்யாணம் பண்ணி வை, எனக்கு அங்கே பாண்டி வேணாம் அப்படின்ற மாதிரி கிளியராக சொல்லிவிட்டு அவங்க சாப்பிட்டுட்டு எழுந்து உள்ளார போயிடுவாங்க கோச்சிக்கிட்டு. அதுக்கப்புறம் இவங்க அண்ணா என்ன சொல்லுவாருன்னா,
உடனே வானதி அம்மா வந்து என்னடா இவ இப்படி சொல்லிட்டு போகிறா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு உடனே அவங்க அண்ணன் என்ன சொல்லுவார்னா, அங்கே என்ன நடந்திருக்குன்றது நான் சொல்கிறேம்மா. அவங்க வீட்டில எல்லாம் வந்திருப்பாங்க, எல்லாரும் இவளை அசிங்கம் பண்ணி அனுப்பியிருப்பாங்க. இவ எல்லாத்தையும் இப்போ ரொம்பவே ஓவராக பணிவிட செஞ்சிருந்தால அதில் அவனுங்க காண்டாகி இவளை திட்டியிருப்பாங்க. அந்த கோவத்தில் தான் வந்து இப்படி சொல்கிறா இவ அப்படின்ற மாதிரி தான் வந்து அவங்க அண்ணன் சொல்லுவார். அதுக்கப்புறம் வந்து என்னய்யா இப்படி சொல்லிட்டு போகிறா அவ அப்படின்னு சொன்னதுக்கு, ஏன்டி அந்த பொண்ணை பற்றி தெரியாதா, ஏன் இன்றைக்கி சண்டை போடுவான் நைட்டு, காலையில் வந்து அவன் தான் வேணும்னு போவா அவள், இவளை நம்பியெல்லாம் எதுலேயும் இறங்க முடியாது அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதுக்கு இவங்க வானதி அம்மா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, பொம்பளை பிள்ளைங்கன்னா ஒன்று படிப்பு விஷயத்தில் ஆர்வம் இருக்கும், இல்லை வேலை செய்கிறதுல ஆர்வம் இருக்கும், இல்லைன்னா ஒன்று அமைதியாக வீட்டில் இருக்கும். இது எதுக்குமே சேர்த்திக்கலாத இருக்குது, இதை வச்சுட்டு என்ன பண்ணுறது, இதெல்லாம் தலை எழுத்து எனக்கு அப்படின்ற மாதிரி வந்து அவங்க அம்மா வந்து சொல்லின்னு இருப்பாங்க. அடுத்தது சோழனும் நிலாவையும் தான் காமிப்பாங்க. சோழன் வந்து உள்ளார வருவாங்க. நிலா வந்து வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. உள்ளே வரட்டுமா அப்படின்னு கேட்டதுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லுவாங்க. இவங்க வந்து ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணின்னு இருப்பாங்க. இதை பாருங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணின்னு இருப்பாங்க. அதுக்கப்புறம் சோழன் வந்து கடுப்பாயிட்டு, ஏம்மா நான் இதுக்காக வரல, இதை பொட்டி பொட்டியே காமிக்கிறியே, இதில் என்ன எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, உண்மையிலே உங்களுக்கு புரியலையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. ஆமாங்க புரியலன்னு சொல்லி சொன்னதுக்கு மறுபடியும் வந்து அவங்க டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ண போவாங்க. அம்மா தாயே, நான் இதெல்லாம் நான் கேட்க வரல, உங்கள்கிட்ட சும்மா கொஞ்ச நேரம் பேசிட்டு போகலான்னு தான் நான் வந்தேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து சோழன் வந்து சொல்லுவார். அதுக்கு உடனே நிலா வந்து, இல்லைங்க எனக்கு இந்த ப்ராஜெக்ட் கிடைச்சதுலேருந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது, எனக்கு பயமாகவும் இருக்குது, நான் இதை எப்படி வந்து ப்ரெசென்ட் பண்ண போகிறேன்றது எனக்கு தெரியல, அதனால் உங்ககிட்ட நான் சொன்னேன், உங்களுக்கு பிடிக்கலன்னா விட்டுடுங்க, நான் சொல்லலை அப்படின்ற மாதிரி தான் வந்து நிலா சொல்லுவாங்க. உடனே நிலா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, வேறு தானே பேசுகிறேன்னு சொல்லிட்டு சொன்னீங்க, என்ன பேச போகிறீங்க சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. உடனே வந்து நிலா என்ன கேட்பாங்கன்னா, சேரன் அண்ணா என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டதுக்கு உடனே சோழன் வந்து, அது எங்கன்னா நிலாவை பார்த்துட்டு உக்காண்டிருக்கோம், நேற்றுக்கு நடந்த இன்சிடெண்ட்டை பற்றி யோசிச்சுன்னு உக்காண்டிருப்பாரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. பின்ன எல்லாம் நீங்கள் பண்ண வேலையாச்சே அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, நான் அப்படி பண்ணலைன்னா இன்றைக்கி சந்தா நம்மளை விட்டு போயிருப்பாங்க, அவங்க வீட்லேயும் வந்து சம்மதம் சொல்லியிருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து சோழன் வந்து சொல்லுவார். உடனே சோழன் வந்து என்ன சொல்லுவார்னா, எங்கள் அண்ணா இருக்கிற அழகுக்கும் அறிவுக்கும் எத்தனையோ பொண்ணுங்க கிடைக்கும், ஆனால் இவங்க ஓவராக பிகேவ் பண்ணிக்கிறாங்க, இவ்வளோலாம் கொடுத்தா தான் நான் பொண்ணு கொடுப்பேன்னு சொல்லிட்டு அவங்க பேசுகிறாங்க பொண்ணு வீட்டில் அப்படின்ற மாதிரி தான் சோழன் சொல்லின்னு இருப்பார். உடனே சோழன் வந்து என்ன சொல்லுவார்னா, முதல்லலாம் பார்த்தீங்கன்னா பொண்ணு வீட்டில் தான் டவுரி கொடுத்து பையனை கல்யாணம் பண்ணிட்டு போவாங்க, இப்போ பையன் வீட்டில் தான் டவுரி கொடுத்து பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வரதா இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதுக்கு, அப்போது அதெல்லாம் தப்புன்றீங்களா அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, இதெல்லாம் வந்து நான் அப்படி சொல்ல வரல அப்படின்ற மாதிரி தான் வந்து சோழன் சொல்லுவார். உடனே சோழன் வந்து என்ன சொல்லுவார்னா, இதனாலே என்னவோ நமக்கு முன்னாடியே கல்யாணம் ஆகிடுச்சி, அப்படி இல்லைன்னா நீ நானும் லவ் பண்ணி உங்கள் வீட்டில் வந்து நான் வந்து பொண்ணு கேட்க சொல்லி கேட்கும் போது எனக்கு 200 பவுன் நகையும் 1 கோடி ரூபாய் பணமும் கொடுத்துருந்தா, உங்கள் அப்பா வந்து இதெல்லாம் கொடுத்தா தான் என் பொண்ணை கட்டி வைக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதுக்கு, உடனே நிலா வந்து என்ன சொல்லுவாங்க, யார் சொன்னது, நீங்கள் கண்டிப்பாக கொண்டு வந்து கொடுத்துருப்பீங்க அப்படின்ற மாதிரி வந்து இவங்க நிலா சொல்லும்பொழுது வந்து, நான் கண்டிப்பாக கொடுத்துருப்பேனா, நீங்கள் தெரியுங்க எப்படியாவது என்னை கல்யாணம் பண்ணுறதுக்காக நீங்கள் ஏதாவது செஞ்சுருப்பீங்க, அதில் நீங்கள் ஜெயிச்சிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி தான் வந்து நிலா வந்து சொல்லுவாங்க. சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஏதோ சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு இவங்க வெளியில் கிளம்பி போவாங்க. உடனே சோழன் வந்து என்ன சொல்லுவான்னா, இவ என்ன சொல்லிட்டு போகிறா, என் மேலே பாசம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு போகிறாளா, இல்லை அவளுக்கு என் மேலே லவ் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு போகிறாளா, ஒன்றுமே புரியல, ஆனால் இதெல்லாம் கேட்கும்போது நல்லா தான் இருக்குது, இந்த விஷயம் கூட ஃபீல் பண்ண ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் வந்து சோழன் வந்து அப்படியே அங்கேயே யோசிச்சுட்டு சிரிச்சுக்கிட்டு உக்காண்டிருப்பார். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சந்தாவை தான் காமிக்கிறாங்க. சந்தா வந்து சேரனுக்கு கால் பண்ணி பேசின்னு இருக்கிறாங்க. பேசும்போது வந்து பார்த்திங்கன்னா இவர் சேரன் வந்து எடுக்கிறாரு. இது யார் நம்பர் சந்தா, புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு, என் ஃபோனை பிடுங்கி வச்சுட்டாங்க, எங்கள் அண்ணாவோட ஃப்ரெண்டு நான் ஃபோனில் தான் நான் பேசின்னு இருக்கிறேன், நான் நீங்களாம் வந்து கால் பண்ணிடாதீங்க, நான் எப்போ டைம் ஃப்ரீயாக இருக்கிறேனோ அந்த நேரத்தில் நான் கால் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சேரன் வந்து என்ன சொல்லுவார்னா, 6 மாதம் தான் டைம் கொடுத்துருக்குறாங்களே, நீ பயப்படாத சந்தா, நான் எப்படியாவது ரெடி பண்ணிவிட்டு வந்து உங்கள்கிட்ட நான் கொண்டு வந்து கொடுத்துட்டு நான் உனக்கு கல்யாணம் பண்ணிப்பேன், நீ பயப்படாத அப்படின்ற மாதிரி தான் வந்து அவர் பேசிகிட்டு இருப்பார். இந்த விஷயத்தெல்லாம் வந்து பல்லவன் வந்து கேட்டுருப்பார். பல்லவன் கேட்டுட்டு நேராக என்ன பண்ணுவார், பாண்டிக்கிட்ட தான் போய் சொல்ல போகுவார். அதுக்கப்புறம் வந்து அண்ணா வந்து ஃபோன் பேசிகிட்டு இருக்குண்ணா அப்படின்ற மாதிரி பாண்டியன்கிட்ட சொன்னதுக்கு, ஃபோன் தானடா பேசுகிறாருன்னு, இல்லை சந்தா கிட்ட பேசுகிறாங்க, சந்தா கிட்ட ஃபோனெல்லாம் கொடுக்குறாங்களா பேசுகிறதுக்கு அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, இல்லை
இந்த விஷயத்த நான் நகையெல்லாம் கொண்டு வந்து அடைச்சிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஏன்டா அவங்க பேசுகிறத ஒட்டு கேட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, ஒட்டு கேட்கல, நான் அந்த பக்கம் கிராஸ் பண்ணி வரும்போது சொன்ன வார்த்தையை வச்சு நான் உங்ககிட்ட சொல்கிறேன் நான் அப்படின்ற மாதிரி பல்லவன் வந்து பாண்டியன்கிட்ட சொல்லுவார். உடனே வந்து என்ன பேசினாங்கடா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, நீ எதுக்கும் கவலைப்படாத, 6 மாதம் டைம் இருக்குதுல்ல, நான் அதுக்குள்ளே நான் பணத்தெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு வந்து நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து அவர் பேசிக்கிட்டு இருந்தார். இன்னமும் பேசின்னு தான் இருக்கிறாங்க. நான் வெளியில் வந்துட்டேன் நான் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. சரிடா, பரவாயில்லடா, ஏதோ ஒன்று பேசுகிறாருல்ல அப்படின்ற மாதிரி தான் இவங்க 2 பேரும் பேசின்னு இருப்பாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பாண்டியனும் வானதியுடைய அண்ணனையும் தான் காமிப்பாங்க. பாண்டியன் வண்டி எடுத்துகிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா, வானதியோடைய அண்ணா வந்து குறுக்க நிறுத்தி வண்டி நிப்பாட்டுவார். எதுக்குடா இவங்க பிரச்சனை பண்ணுற அப்படின்ற மாதிரி பாண்டியன் வந்து கேட்பாரு. நான் வந்து கல்யாணம் ஆகிட்டு நீ விட்டுட்டு போவீங்க அப்படின்னு பார்த்தேன். ஆனால் அதுக்கு முன்னாடி என் தங்கச்சி கொஞ்சம் உஷாராயிட்டு, கல்யாணமே வேண்டாம், வேற ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைன்னு சொல்லிட்டு என் தங்கச்சி கிளியராக வந்து எங்கள் எல்லாருமே வர விஷயம் எல்லாத்தையுமே சொல்லிட்டா. இனி வந்து உன் குடும்பத்துக்கும் உனக்கும் ஒரு குட் பை சொல்லிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு நேற்றே சொல்லிட்டா. வேறு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி என் தங்கச்சி சொல்லிட்டா அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, பாண்டியன் வந்து அந்த மாதிரிலாம் அவர் சொல்லியிருக்க மாட்டார். ஏன்டா தேவையில்லாத பிரச்சனை பண்ணிங்கன்னு பொய் சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு, நான் ஏன்டா இந்த விஷயத்தில் பொய் சொல்ல போகிறேன், என் தங்கச்சி சொன்னது, என் அருமை தங்கச்சி, என் தங்கமான தங்கச்சி சொன்னால் தானே நான் சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி தான் வந்து கிளியராக சொல்லுவார். எனக்கு பாண்டியனை கல்யாணம் பண்ணி வைக்காதீங்க, வேறு எதனா ஒரு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்க, அவன் கடை இதுக்குள்ளே நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி அவள் சொன்னாடா அப்படின்ற மாதிரி தான் வந்து இவர் சொல்லுவார். ஏய், சும்மா தேவையில்லாத பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாதரா அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு, நான் ஏன்டா போய் சொல்ல போகிறேன், நீ அவகிட்ட கேட்டுக்கடா அப்படின்ற மாதிரி தான் வந்து அங்கேருந்து அவர் கிளம்பி போயிடுவார். இவர் வந்து பார்த்திங்கன்னா கடையில் தான் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. உடனே வானதி தான் வருவாங்க. எதுக்கு எங்கள் அண்ணங்கிட்ட பிரச்சனை பண்ண அப்படின்ற மாதிரி தான் எடுத்தோடனே வந்து கேட்பாங்க. வா வானதி, வா உட்காரு வா அப்படின்ற மாதிரி. உங்கள் அண்ணன் ஏன் தேவையில்லாதெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறான் அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, அவர் உண்மை தானே சொன்னார், நீ எதுக்கு தேவையில்லாத நீ அவரை அடித்த அப்படின்ற மாதிரி தான் வந்து கேட்பாங்க. வானதி உடனே வந்து என்ன சொன்னாங்க, நீ யாரையும் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லிட்டு சொன்னாங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அண்ணன் சொன்னதுக்கு, ஆமாம், எங்கள் வீட்டில் நீ சண்டை போட்டதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் போய் நான் பேசினேன், எனக்கு உன்னை பிடிக்கல, வேற ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணுவேன் நான் தான் எங்கள் வீட்டில் சொன்னேன், அதுக்கு எங்கள் அண்ணனை போட்டு நீ அடிப்பியா அப்படின்ற மாதிரி தான் வந்து இவங்க வானதி வந்து கேட்டதுக்கு, ஏன் வானதி, ஒரு சின்ன சண்டைக்கு போயிட்டு நீ உடனே கல்யாணம் வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லுவியா, வேலைப்பார் வானதி அப்படின்ற மாதிரி அவர் சிரிச்சுக்கிட்டே பேசுவார். நான் செம்ம காண்டில் இருக்கிற மாதிரி தான் அவங்க அவ்வளோ கோவத்தில் பேசுவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நான் இதே தெருவில் உன் கடை எதிர்க்கிலே வந்து நான் இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணின்னு மாலையும் கழுத்துமா போகிறேன்னா இல்லையா பாரு அப்படின்ற மாதிரி தான் வந்து அவங்க சொல்லி முடிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கான எபிசோடு வந்து முடிப்பாங்க. அவர் பாண்டியனுக்கு வந்து கோவத்தில் ஃபேஸ் இருக்கிற மாதிரி காமிச்சு முடிச்சிருவாங்க. நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா, உன் இஷ்டத்துக்கு எதுடி தேவையில்லாத பேசிகிட்டு இருக்கிற, நீ டார்ச்சர் பண்ணுவேன், நான் பேசுவேன், நான் அதுக்கு நீ கோவச்சுக்குவியா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டதுக்கு, இது டெய்லி நடக்கிறது தானே அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதுக்கு, எது டெய்லி நடக்கிறது, நான் உன்னை தேடி வந்து உனக்காக எல்லாத்தையும் செய்யும் போது என்னை நீ டார்ச்சர்னு சொல்லுவேன், நான் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வரணுமா அப்படின்ற மாதிரி தான் வந்து நடந்த விஷயத்தை அத்தனையுமே வந்து ஷேர் பண்ணுவாங்க. பொண்ணு பார்க்க வர சொல்லி சொன்னதுக்கு வரமாட்டேன்னு சொன்னது, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மதிப்பு கொடுக்குற, என்ன நீ வந்து கேவலப்படுத்துகிற, நான் இனி வந்து உனக்கும் எனக்கும் செட் ஆகாது, நீ தேவையில்லாத இனி வந்து என் விஷயத்தில் என் வாழ்க்கையில் வராத அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. என்னடி சும்மா விட்டா ஓவராக பேசின்னு போயின்னு இருக்கிற நீ அப்படின்னு மாதிரி கேட்டதுக்கு, என்ன பாண்டி ரொம்ப வார்த்தை மீறுது அப்படின்ற மாதிரி அவங்க கேட்பாங்க. அடுத்த செகண்ட், என்ன சும்மா நான் கல்யாணம் தானே பண்ணிக்கிறேன், பண்ணின்னு போடி, எவனை பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி தான் வந்து அவரும் வந்து கோவத்தில் வந்து வார்த்தை விடுவார். உடனே வந்து பார்த்திங்கன்னா இவங்க வானதி வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நான் கல்யாணம் பண்ணி காட்டுறேன்னா இல்லையா பார், சேலஞ்சு தான், ஒரே ஒரு வாரத்தில் நான் உனக்கு கல்யாணம் பண்ணின்னு நான் இந்த தெருவில் போகிறேன், அப்போ தான் நான் யாருன்னு தெரியும், என் அருமை உனக்கு என்னன்னு அப்போ புரியும், நான் இருக்கும்போது உனக்கு என்னை பார்த்தா டார்ச்சராக தெரியும், நான் விட்டுட்டு போனதுக்கப்புறம் தான் உனக்கு என்னுடைய ஃபீலிங்ஸ் என்னன்றது உனக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. இவர் பாண்டியன் வந்து எந்த வேலையுமே செய்யாத ரொம்ப அப்செட்டாக போயிட்டு அப்படியே அமைதியாக உட்காந்துருப்பாங்க. உடனே வேலை செய்கிற பையன் வந்து என்ன கேட்பார்னா, என்ன நான் வானதி இப்படி பேசிட்டு போகுது அப்படின்ற மாதிரி தான் வந்து அவர் கேட்கும்போது, உடனே பாண்டியன் வந்து என்ன சொல்லுவார்னா, போட்டோம் விட்றா, சும்மா இவ பண்ணுறதெல்லாம் டார்ச்சர் பண்ணிவிடுவா, இவ்வளோ கொஷின் கேட்டாக்கா அவளுக்கு அவ்வளோ கோவம் வரும், கல்யாணம் தானே பண்ணுறா, எப்படி பண்ணுறா பார்ப்போம், யாரை பண்ணுறான்னு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி தான் வந்து அவர் பாண்டியன் வந்து கோவத்தில் சொல்லிவிட்டு விட்டுருவார். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் தான் வந்து இந்த மாதிரி இந்த விஷயத்த இந்த மாதிரி வானதி வந்து இதெல்லாம் கிளியராக சொல்லிட்டு போச்சு, வேறு ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து சோழன்கிட்டையும் நிலாக்கிட்டையும் வந்து விஷயத்த வந்து சொல்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன் பாண்டி என்ன ஆச்சு, நான் வேணால் பேசி பார்க்கட்டுமா அப்படின்ற மாதிரி தான் வந்து நிலா வந்து கேட்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அது என்னவோ கோவத்தில் வந்து நான் வேறு ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு அவ்வளோ கிளியராக சொல்லிட்டு போகிறா, அதுதான் கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ
பேச மாட்டா. ஆனால் அவ்வளோ கிளியராக சொல்லும் போது தான் கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதுக்கு சோழன் வந்து என்ன சொல்லுவான்னா, விட்றா போட்டோம், அது சரியான டார்ச்சர் தானே, வேறு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிடா அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதுக்கு, டேய் என்னடா நீ பேசுகிற அப்படின்ற மாதிரி வந்து பாண்டியன் வந்து சொல்லுவார். இப்போ நிலாவும் வந்து ஏங்க சும்மா இருங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து அவங்களும் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் வேணால் நிலா கிட்ட இவங்க வானதிக்கிட்ட பேசி பார்க்கட்டோமான்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்லுவாங்க. இவர் பாண்டியன் வந்து அமைதியாகவே இருப்பார். இல்லைங்க நான் பார்த்துக்கிறேங்க, அப்படி எதுவும் பிரச்சனை மீறி போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வேணால் பேசுங்க, நான் வேணால் அப்புறமேட்டு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்லுவார். அப்படியே வந்து எபிசோடை வந்து முடிப்பாங்க. பார்க்கலாம் கதையை வந்து எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஆதரவு ரொம்ப முக்கியம். நன்றி.